தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் நான் தேவன் நானும் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல தைரியப்படுத்துறேன். நீ எகிப்துக்கு போகலாமா வேண்டாமா என்கிற ஒரு பயம் அவனுக்கு யாக்கோபுக்கு. அப்ப யாக்கோபை பார்த்து பேசுறாரு, நீ எகிப்துக்கு போக என்ன செய்யாத, பயப்படாத. ஆமென் ஆமென். எகிப்துக்கு போக நீ பயப்பட வேண்டாம். அங்க உன்னை என்ன செய்ய போறேன், நானு பெரிய ஜாதியாக போறேன். I will make of you a great nation there. இங்கே உன்னை பெரிய ஜாதியாக போறேன், உன்னை பெருக பண்ண போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் எங்க போக சொல்றாரோ நம்ம தைரியமா என்ன செய்யணும் சொல்லுங்க, போகணும். கர்த்தர் போக சொல்லுகிற இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும். பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நான் உன்னை என்ன செய்ய போறேன், நான் பெருக பண்ண போறேன், உன்னை உயர்த்த போகிறேன். எகிப்துக்கு போக பயந்துட்டு இருந்தா யாக்கோபு. பயப்படாதப்பா, தைரியமா போ, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை என்ன செய்ய போறேன், பெரிய I will make you a great nation. ஆகவே அவர் எகிப்துக்கு போனவங்க மொத்தம் 70 பேர் போனாங்க. யோசேப்புக்கு எகிப்துல 2 பேர் பிறந்தாங்க. எல்லாம் சேர்த்து மொத்தம் போனவங்க எகிப்துக்கு போனவங்க எத்தனை பேரு, 70 பேர் தான். ஆனால் ஒரு மந்தை பெறுவதை போல ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். அல்லேலூயா. 47:27 சொல்லப்பட்டிருக்கிறது. 47:27 எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறிச்சா, பெரிய ஜாதியாக்கும் என்று சொன்னார். அங்க போகும்போது 70 பேர் தான். அங்க ஆயிரமாய் அங்கே ஆண்டவர் ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டு விட்டார். மிகவும் பழுகி பெருகினார்கள். அல்லேலூயா. அங்கே நிலங்களை எல்லாம் கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்ணினார், நிறைவேற்றினார். ஆமென். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல.